வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள். ஆசியாவில் நடைபெற்றது போலவே ஆப்பிரிக்காவிலும் காலனிய நீக்கத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் வலுப்பெற்றன. அதைப் பற்றி விரிவாக இந்த காணொளியில் காண்போம். ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள். 1875 ஆண்டுக்கு பின்னர் ஐரோப்பியர்களின் காலனிகள் இங்கு உருவாயின. 1884 முதல் 1885 வரை ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனியாதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்துக் கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். இந்த போயர்களின் போர்களுக்கான காரணங்கள் குறித்து அறிந்து கொள்வோம். 1886 ஆண்டு போயர் நாடான டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேய சுரங்கத் தொழில் சார்ந்தோர் ஜோகன்ஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினர். யூட்லேண்டர்ஸ் என்று போயர்களால் குறிப்பிடப்பட்ட இவர்கள் மீது போயர்கள் அதிக வரி விதிப்பு மற்றும் அரசியல் உரிமை மறுப்பு போன்றவற்றை செயல்படுத்தினர். இதை பற்றிய பேச்சுவார்த்தையின் போது எந்த உடன்பாடும் ஏற்படாததால் 1899 ஆண்டு போர் ஆரம்பமானது. 3 ஆண்டுகள் தொடர்ந்த போயர் போரின் தொடக்கத்தில் போயர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் 1900 ஆண்டில் முதற்பாதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆங்கில படைகளால் போயர்கள் தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டோரியா கைப்பற்றப்பட்டது. வேம்பு போயர்கள் 2 ஆண்டுகளுக்கு கொரில்லா போரை மேற்கொண்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆங்கிலேயர்கள் பயிர்கள் மற்றும் நிலங்களை அழித்தனர். மேலும் பெண்களையும் குழந்தைகளையும் சிறை வைத்தனர். அதிக மருத்துவ வசதி இல்லாததால் 26,000 போயர்கள் மாண்டனர். ஆனால் நாளடைவில் போயர்களுக்கு சுயாட்சி தரப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிறகு 1907 ஆண்டில் போயர் நாடுகளான டிரான்ஸ்வால், ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய 2 நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டது. மேலும் 1909 ஆண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க சட்டம் கேப்டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்துக் கொடுத்தது. 1910 ஆண்டு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது. தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல். தென்னாப்பிரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன. அவை பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி மற்றும் போயர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த ஆப்பிரிக்க நேர்ஸ் என்றழைக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க கட்சி. தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்த முதல் பிரதம மந்திரியான போதா ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார். ஆனால் தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ் தேசிய கட்சி எனும் கட்சியை தொடங்கினர். ஹெர்சாக் இரட்டை மேலாதிக்க கொள்கையை பின்பற்ற விரும்பினார். ஒன்று கருப்பர்களின் மீதான வெள்ளையர்களின் மேலாதிக்கம், மற்றொன்று வெள்ளையர்களின் மீதான ஆப்பிரிக்கனியர்களின் மேலாதிக்கம். 1920 ஆண்டு தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களை கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்க கட்சி தற்போது ஸ்மட்ஸ் என்பாரின் தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. இத்தருவாயில் ஆங்கிலேயர் அதிகமிருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்தது. இதனால் ஸ்மட்ஸ் பெரும்பான்மை பெற்றார். தென்னாப்பிரிக்காவில் பின்பற்றப்பட்ட இனக்கொள்கைகள் குறித்து காண்போம். ஆப்பிரிக்க நேர்கள் கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக கடுமையான இனக்கொள்கையை பின்பற்றினர். 1913 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தினால் வெள்ளை மற்றும் கருப்பு இன விவசாயிகளை பிரித்து வைத்தது. 1923 ஆண்டு அவர்களது குடியிருப்புகள் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதிக்கு மாற்றப்பட்டது. 1924 ஆண்டு தேர்தலில் வெள்ளையின சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவுடன் தேசிய கட்சி வெற்றி பெற்றது. 1924 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் கருப்பின மக்களை வேலை நிறுத்தம் மற்றும் தொழிற்சங்கத்தில் இணைவதிலும் இருந்து தடுத்தது. மாநிலத்தின் கருப்பின மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. இவ்வாறு கருப்பின மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாயின.
தென்னாப்பிரிக்காவுக்கு டொமினியன் அந்தஸ்து. தென்னாப்பிரிக்கா டொமினியன் தகுதியை பெற்றுவிட்டதால் அயலுறவு கொள்கையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றது. உலக பொருளாதார பெருமந்தம் தென் ஆப்பிரிக்காவிற்கு வேலையில்லா திண்டாட்டத்தையும் கடனை தீர்க்க வகையற்ற நிலையையும் ஏற்படுத்தியது. இச்சந்தர்ப்பத்தில் தொழிலாளர் இயக்கம் தேசிய கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டது. நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து வைக்க ஒரு கூட்டணி அரசு தேவை என ஸ்மட்ஸ் நம்பினார். ஆகவே 1934 தென் ஆப்பிரிக்க கட்சியும் தேசிய கட்சியும் இணைந்து ஐக்கிய தென்னாப்பிரிக்க தேசிய கட்சி அல்லது ஐக்கிய கட்சி உருவானது. தவறான புரிதல்களும் கருத்து வேற்றுமைகள் இருந்த போதிலும் ஸ்மட்ஸ் ஹெர்சாக் கூட்டணி 1939 வரை நீடித்தது. ஐக்கிய கட்சியில் பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை பார்ப்போம். இரண்டாம் உலகப் போர் வெடித்தபோது ஜெர்மனிக்கு எதிராக இங்கிலாந்தை ஆதரிப்பது எனும் விஷயத்தில் ஐக்கிய கட்சியில் பிளவு ஏற்பட்டது. நாசிசத்தை எதிர்த்த ஸ்மட்ஸ் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்திற்கு உதவ வேண்டும் என விரும்பினார். ஹிட்லரிடம் பரிவு கொண்ட ஹெர்சாக் நடுநிலை கொள்கையை கடைபிடிக்க விரும்பினார். எப்படி இருந்த போதிலும் பாராளுமன்றம் போரில் பங்கேற்பது என முடிவு செய்ததால் ஹெர்சாக் பதவி விலகினார். ஸ்மட்ஸ் 1948 வரை பிரதமராக தொடர்ந்து பணியாற்றினார். ஹெர்சாக் இயற்கை எய்திய பின்னர் அவர் தலைமையேற்ற கட்சியிலிருந்து பலர் தேசியவாத கட்சியில் சேர்ந்தனர். 1948 தேர்தலில் பிரிந்து கிடந்த ஐக்கிய கட்சியை காட்டிலும் மீண்டும் இணைந்த தேசியவாத கட்சி பெரும்பான்மை இடங்களை பெற்றது. இக்காணொளியில் இடம்பெற்ற நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் 1884 1885 ஆண்டுகளில் பெர்லின் காலனிய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக அமைந்தது. 1886 போயர் நாடான டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் எடுக்க வந்த சுரங்க தொழிலாளர்கள் மீது போயர்களால் வரி விதிப்பு மற்றும் அரசு உரிமை மறுப்பு போன்றவைகள் செயல்படுத்தப்பட்டன. இதனால் போயர் போர் வெடித்தது. 1899 தொடங்கி 3 ஆண்டுகள் நடைபெற்றது. 1907 போயர் நாடுகளான டிரான்ஸ்வால், ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய இரு நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டு 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது. ஆங்கிலேயர்களை அதிகம் கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி மற்றும் போயர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி என இரு கட்சிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்தன. தென்னாப்பிரிக்க கட்சியின் ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பாரின் தலைமையில் தேசிய கட்சியை உருவாக்கினர். 1920 தேர்தலில் யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்ததால் ஸ்மட்ஸ் பெரும்பான்மை பெற்றார். 1924 தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற தேசிய கட்சியின் ஆட்சியில் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் கருப்பின மக்கள் வேலை நிறுத்தம், தொழிற்சங்கத்தில் இணைவதிலும் இருந்து தடுத்தல் மற்றும் வாக்குரிமை பறித்தல் போன்ற கொடுமைகளுக்கு ஆளாகினர். 1934 தென் ஆப்பிரிக்க கட்சியும் தேசிய கட்சியும் இணைந்து ஐக்கிய தென்னாப்பிரிக்க தேசிய கட்சி அல்லது ஐக்கிய கட்சி உருவானது. இந்த ஸ்மட்ஸ் ஹெர்சாக் கூட்டணி 1939 வரை நீடித்தது. இரண்டாம் உலகப் போரில் யாருக்கு ஆதரவு என்ற போட்டியில் ஸ்மட்ஸ் வெற்றி பெறவே ஹெர்சாக் பதவி விலகினார். இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற பிறகு 1948 தேர்தலில் பிரிந்து கிடந்த ஐக்கிய கட்சியை காட்டிலும் மீண்டும் இணைந்த தேசியவாத கட்சி பெரும்பான்மை இடங்களை பெற்றது.